வணக்கம் பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கங்க. மேபி டெலிகிராம் ஏதாவது இஷ்யூ ஏற்படும் போது வாட்ஸ்அப் சேனலில் அந்த தகவல்கள் கொடுப்போம். ப்ளஸ் தொடர்ச்சியாக இப்போ லைட்டாக பிளேயர்ஸ் யார் மாதிரி ஹிடன் பிக் பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்ருக்கோம் டெலிகிராமில். ஸோ இது நாட்கள் செல்ல உங்களுக்கு டீம்ஸாகவே கன்வெர்ட் ஆகி அங்கே தரப்படும். ஒரு ஜிஎல் அப்படிங்கிற கான்செப்டுக்கு 2 or 3 டீம்ஸ் வரைக்கும் ப்ளஸ் எஸ்எல் அப்படிங்கிற விஷயத்துக்கும் டீப்பாக அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா 10 out of 8 அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். ஸோ அதுவும் ஃப்ரீயாக வரும். ஸோ ரீசெண்டாக அது ஆரம்பிக்கும். ப்ளஸ் நம்ம ட்ரேடிங்க்கான ப்ரெடிக்ஷன், அதாவது மேட்ச் வின்னர் யார் வின் பண்ண போகிறா அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனும் கொடுத்துட்ருக்கோம். அது பேமெண்ட் ஆப்ஷன் அடிப்படையில் கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் டீம்ஸ் குரூப் ப்ளே மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ அது அப்படியே மெயின் டெலிகிராம்லேயே கொடுக்குற மாதிரி. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம்லேயும் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோ கொடுக்கலாம். ஸோ நம்ம நேற்று மேட்ச்சுக்கான வீடியோ போட முடியல. வீடியோ எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். பட் அப்லோட் பண்ணுறதுல ப்ராப்ளம். கொடுத்துருந்தா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருந்திருக்கும். சில விஷயங்கள் ஹிடனாக இருந்துச்சு. வீடியோ அப்லோட் ஆகிறதுல பிரச்சனையாக இருந்துச்சு, அதனால் போட முடியல. ஓகே, ஸோ இந்த மேட்ச்சுக்கான வீடியோக்கு வருவோம். சிபிஎல்லோட 8வது மேட்ச்சு ஏபிஎஃப் டிகேஆர் அந்த இரு அணிகளுக்கு இடையே நடக்குது. அதுக்கான மேட்ச் பார்த்துக்கலாம். ப்ளஸ் என்ன மாதிரியான 10 பிளேயர்ஸ் வருவாங்க. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் மேட்சோட வீடியோவில் சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம். அது எப்படி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதை கொஞ்சம் சின்னதாக ரியலைஸ் பண்ணிட்டுருவோம். ரோட்டன் சேஸ், என் அகமது, இந்த சைடு க்ரீனு, பேபியன் ஆலன், ஸ்ப்ரிங்கர் இவங்க எல்லாமே டேபிள் 1 அப்படிங்கிறதுல இருந்தாங்க. ஸோ அது டேபிள் 1 எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்லலாம். ஸோ அது உங்களுக்கு புரிய வரும் இந்த வீடியோவில். ஸோ அதில் குறிப்பிட்ட ஒரு சில பிளேயர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ரோட்டன் சேஸ் அதே மாதிரி உள்ளே வந்திருந்தார். இந்த பக்கம் இருந்த ஒரே லோபிக் ஹைடன் வால்ஸ் இருந்தாப்புல, பட் ஆன் டைமில் இல்லை. அதனால் இருந்த ஒரே ஒரு லோபிக்கு பேபியன் ஆலன் உள்ளே வந்திருந்தார். சி க்ரீன், ஸ்ப்ரிங்கர் நம்ம சொல்லியிருந்தோம், பட் சி க்ரீன் உள்ளே வந்திருந்தாங்க. 2 பேரும் ஹை பிக் பிளேயர்ஸ். ஸோ யாரோ ஒருத்தர் இன்னாகணும் அப்படிங்கிறது தான் சாய்ஸு. ஸோ அது நடந்திருந்தது. ஸோ ஓகே, சரி, இந்த மேட்ச்சுக்கான இந்த ப்ரெடிக்ஷன் பார்த்துக்கலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அவ்வளோதான் விஷயம். ஓகே, இன்றைக்கி மேட்ச்சுக்கானது பார்ப்போம். டேபிள் 1 டேபிள் 2 எப்படி எடுக்கிறது. ஸோ போன மேட்ச்சில் எடுத்து காட்டினோம். இப்போ எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறோம். அதாவது ஒரு கேட்டகரியில் ஒரே கிரெடிட்டில் உள்ள பிளேயர்ஸ், இந்த டீமோட பிளேயர்ஸை தனியாகவும் அந்த டீமோட பிளேயர்ஸை தனியாகவும் எடுத்துக்கிறோம். ஸோ அதான் டேபிள் தனித்தனியாக எடுக்கிறது. கிரெடிட் அமைப்பை பேஸ் பண்ணி தான். ப்ளஸ் பிளேயரை பிக் பண்ணுறது பர்சன்டேஜ் கனெக்ட் பண்ணி பிக் பண்ணணும். ஸோ இந்த 2 விஷயந்தான் இதில் செய்ய வேண்டியதாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஏபிஎஃப்போட டீமில் எடுத்துக்குவோம். ஸோ இங்கே பூரான் 9 கிரெடிட், சாம் பில்லிங்ஸ் 9 கிரெடிட். ஸோ சாம் பில்லிங்ஸ் ஏபிஎஃப்போட டேபிள் 1 பிளேயர். ஸோ அதே போல் இங்கே எடுத்துட்டோம்னா ஜெய்சன் ராய், பக்கர் ஜமான். ஸோ அப்போ பக்கர் ஜமான் ஏபிஎஃப்போட டீமு. ஸோ அவர் டேபிள் 1 பிளேயர். ஸோ அடுத்து அதே கேட்டகரியில் செக் பண்ணோம் அப்படின்னா கே கார்த்தி, ஜே கிரீவ்ஸ் 2 பேரும். ஸோ அப்போ ஜே கிரீவ்ஸு டேபிள் 1 பிளேயர். ஸோ அதே போல் தான் கே ஜேம்ஸு, எஸ் பாரிஸ் ஒரே கிரெடிட். ஸோ கே ஜேம்ஸு டேபிள் 1 பிளேயர். ஸோ அடுத்து இங்கே எடுத்துட்டோம்னா சுனில் நரேன், சி கிரீன் இருக்காங்க. அப்போ சி கிரீன் ஏபிஎஃப்போட டேபிள் 1 பிளேயர். ஸோ அதே போல் அடுத்து வேறு ஏதாவது பிளேயர் இருக்கான்னு செக் பண்ணிட்டிங்கன்னா, ஸோ 8 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் பிராவோ, ஃப்ரெஞ்சர். ஸோ அப்போ ஃப்ரெஞ்சர் டேபிள் 1 பிளேயர். ஓகே, அவ்வளோதான். இதை பவுலிங்கில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஆல்ரெடி செக் பண்ணதுனால கொஞ்சம் உங்களுக்கு பிக் பண்ணி காட்டிடும் டக்குன்னு. ஸோ இங்கே யாராவது 2 பிளேயர் ஒரே கிரெடிட்டில் இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த டேபிள். 2 இல்லைன்னா 3. ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ ஏபிஎஃப் டீமோட டேபிள் 1 பிளேயர்ஸ் இந்த 6 பிளேயர்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் டேபிள் எடுக்கிறது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் இப்போது ஹை பிக் லோ பிக் அப்படிங்கிற வேரியண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 19% லோ பிக் பிளேயர், பக்கர் ஜமான் 92. சரி, ஓகே, நான் சின்னதாக ரவுண்ட் பண்ணி மட்டும் காட்டிடுறேன். லோ பிக் ஹை பிக் பிளேயரை மட்டும். அப்போ லோ பிக் பிளேயரை நீங்களே யார் யார் இருப்பா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஹை பிக் பிளேயர்ஸை மட்டும் ரவுண்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ அதாவது 50 எபோவ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ 3 ஹை பிக் பிளேயர்ஸ், 3 லோ பிக் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே இதில் என்ன மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு லோ பிக் பிளேயர்ஸை உள்ளே எடுத்துகிட்டு போகிற மாதிரி வரும். சாம் பில்லிங்ஸ், ஜே கிரீவ்ஸ், ஜேம்ஸு. ஸோ இந்த 3 பிளேயரில் இந்த ஹை பிக் பிளேயரை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பிளேயர்லேருந்து மினிமம் ஒரு பிளேயரையாவது ட்ராப் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணும் உங்கள் டீமுக்கு. ஸோ இந்த அளவுக்கு இதை புரிஞ்சுக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த நேரத்தில் எந்த மாதிரி மேட்ச் அப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி யோசித்து நீங்கள் ஃபிட் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேளை ஏபிஎஃப் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஜேம்ஸு ஒரு ஹிடன் பிக்காக இருக்கும், பிக் பண்ணி பார்க்கலாம் உங்கள் டீமில். ஓகேங்களா? ஆர் சாம் பில்லிங்ஸ். ஸோ இந்த 2 பேர் ஒரு ஆப்ஷனாக இருப்பாங்க. இந்த 2ல் ஒரு பிளேயரை நீங்கள் ஃபிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்தது இந்த டீமை பார்த்துட்டோம். அடுத்து டிகேஆர் டீமோட டேபிள் 1 அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இது அதே மாதிரி தான் வரும். இங்கே சாம் பில்லிங்ஸ் பூரான் அப்படிங்கும்போது பூரான் டேபிள் 1 பிளேயர். இங்கே ஜெய்சன் ராய் டேபிள் 1 பிளேயர். 615ல் கார்டி டேபிள் 1 பிளேயர். பாரிஸ் டேபிள் 1 பிளேயர். ஸோ இங்கே அதே போல் சுனில் நரேன், டிஜே பிராவோ. இங்கே ஒரு பிளேயரை பிக் பண்ணலை. கார்டி. ஓகே, இந்த 6 பிளேயரும் இந்த டீமோட டேபிள் 1 பிளேயர். ஸோ இதில் ஹை பிக் லோ பிக் அப்படிங்கிறத தனியாக எடுத்துக்கலாம். ஸோ ஜெய்சன் ராய், நிக்கோலஸ் பூரான், சுனில் நரைன். ஸோ இதே போல் தான் கார்டியும் ஹை பிக் பிளேயர். ஓகே, இங்கே 4 பிளேயர் இருக்காங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பிளேயரில் நீங்கள் ஒரு பிளேயரை ஃபிட் பண்ணுற மாதிரி வரும். பாரிஸ், பிராவோ. ஸோ இங்கே உங்களுக்கு லோ பிக் பிளேயர்ஸை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ப்ளஸ் இந்த 4 பிளேயரும் சேர்த்து நீங்கள் பிக் பண்ணாமல் ஒரு பிளேயரை கம்பல்சரி ட்ராப் பண்ணணும். ஸோ ஒரு ட்ராப்டு ஒரு பிக்குடு, ஒரு 2 லோ பிக் பிளேயர்ஸ் உங்களுக்கு வந்துடும், 2 ட்ராப்டு பிளேயர்ஸ் வந்துடும். ஸோ இதில் யாரை நீங்கள் ட்ராப் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய பழைய மெத்தடை யூஸ் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணுங்கள். அதாவது தொடர்ச்சியான பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை யோசித்து நீங்கள் ட்ராப் பண்ணலாம். ஸோ இதில் இப்போதைக்கு ட்ராப் பண்ணுற லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 4 பிளேயர் கடையில் பெருசாக மேட்ச் நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கேப்டன் விசியாக லாஸ்ட் மேட்ச்சு எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் லாஸ்ட் மேட்ச் கேப்டன் விசியாக இந்த 2 பிளேயர்ஸ் தான் வந்திருந்தாங்க. ஸோ யாராவது ஒருத்தரை ட்ராப் பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்த நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இந்த 2ல் ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணணும். ஸோ அதுக்கு பொதுவாக இந்த 2 பிளேயரில் டிஜே பிராவோ, பாரிஸில் ஒரு பிளேயரை பிக் பண்ணணும். ஓகே, அடுத்தது இது டேபிள் 1. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பிளேயர்ஸ் கிடச்சிருக்காங்க அப்படின்னா 2 லோ பிக் பிளேயர்ஸ், 2 4 ஹை பிக் பிளேயர்ஸ். ஸோ 6லேருந்து 7 பிளேயர் வரைக்கும் உங்களுக்கு பிக் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து டேபிள் 2 பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு ஏபிஎஃப்போட டீம் ஜே ஆண்ட்ரூ, இமாண்டு வாசிம், பேபியன் ஆலன். இது எல்லாமே சிங்கிளாக இருக்கிற பிளேயர்ஸ். ஸோ அந்த கிரெடிட்டில் வேறு எந்த பிளேயரும் இல்லை அப்படிங்கக்கூடிய பிளேயர் தான் இந்த டேபிள் 2 அப்படிங்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். ஸோ இந்த 5 பிளேயர் இருக்காங்க. இவங்கள பர்சன்டேஜ் அமைப்பில் பிரித்தோம் அப்படின்னா ஹை பிக் லோ பிக். ஹை பிக்னா 53 அப்படிங்கிற பிக்கிங்கில் இருக்கார் ஜே ஆண்ட்ரியூ. அந்த டைமில் செக் பண்ணிங்க, குறையலாம். இமாண்டு வாசிம், அமீர் 51. ஸோ இது மாற்றங்கள் ஏற்படலாம், ஆன் டைமில் செக் பண்ணிக்கணும் பர்சன்டேஜ். ஸோ இங்கே ஒரு லோ பிக் பிளேயர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதில் இப்போ இந்த 2 பிளேயர் ஒரு பிளேயரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லோ பிக் பிளேயரை ஃபில்டர் பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தேடை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 3 பிளேயரில் மினிமம் ஒரு பிளேயராவது எடுக்கணும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக ஒரு பிளேயர் உள்ளே வர அதிக வாய்ப்பு இருக்கும். ஒரு பிளேயர் வின் பண்ணிக்கங்க. பட் லோ பிக் பிளேயர்ஸ் டிவைட் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதில் இருந்து
ஹை பீக்கை பொறுத்த வரைக்கும் 3ல் 1 or 2 பிளேயர்ஸ், லோ பீக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயர் கம்பல்சரி எடுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது டிகேஆரோட டேபிள் 2 பிளேயர்ஸ் பார்த்துக்கலாம். கிரண் பொல்லார்ட், எட்வர்ட், லிட்டில், சலாம்கில், டீகின்ஸ். ஸோ இந்த ஒரு 5 பிளேயர். ஸோ இதில் நம்ம பர்சன்டேஜ் படி பிரித்தோம் அப்படின்னா ஹை பீக் பிளேயர்ஸ் ஜோஸ்வா லிட்டில், சலாம்கில். ஸோ இந்த 2 பிளேயர் தான் இருக்காங்க. 3 பிளேயர் லோ பிக்காக இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம 3 லோ பிக் வரைக்கும் பிக் பண்ணிட்டோம். ஸோ பிக் பண்ணக்கூடிய இன்னொரு லோ பிக் இந்த பிளேயர்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஹிட்டனாக நான் ஒரு சில பிளேயர்ஸ் யார் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது அடுத்த கட்ட விஷயமா இருக்கும். இப்போ இந்த லிட்டில், சலாம்கில்ல ஒரு பிளேயரை ஃபிட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஸோ அதர்வைஸ் இந்த 3 பிளேயரில் ஒரு பிளேயர். ஸோ இப்போ இந்த டீமுக்கும் அந்த டீமுக்கும் நீங்கள் வேரியன்ட் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் டீம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா டிகேயோட டேபிள் 1 உங்களுக்கு சொல்லும்போது 4 ஹை பீக்கில் ஒரு பிளேயரையாவது மிஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம். அதுக்கு பொதுவாக 2 லோ பீக்கில் ஒரு பிளேயர். அப்போ ஆல்மோஸ்ட் அங்கே எவ்வளோ பிளேயர்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 4 பிளேயர் அங்கே பிட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ ஒரு 6 பிளேயர் எடுக்கிறீங்க டிகேஆருக்கு ஃபேவராக அப்படிங்கும்போது லிட்டில், சலாம்கில்ல ஒரு பிளேயர் எடுத்துடுறோம். ஸோ இங்கே பொல்லார்ட், எட்வர்டு, டீஹின்ஸில் ஒரு பிளேயர் எடுத்துடுறோம். ஸோ இந்த டைப்பை யூஸ் பண்ணும்போது 9 எபோவ் பிளேயர்ஸ் உங்களுக்கு ட்ரீம் டீம் வர்ற மாதிரி இருக்கும். கரெக்டாக வச்சுட்டு ஒரு 6லேருந்து 8 டீம் வரைக்கும் ரொட்டேட் பண்ணும்போது கரெக்டாக அமைய வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? இதில் பொல்லார்டு, இப்போ பொல்லார்ட் ப்ளஸ் ஜே ஆண்ட்ரியூ. ஸோ அந்த அவங்க டீம் ஏபியை பிட் பண்ணும்போது ஆண்ட்ரியூ, இவங்களை பிட் பண்ணும்போது பொல்லார்ட். இவங்க சிங்கிளாக இருப்பாங்க. இவங்க மட்டும்தான் இந்த டேபிள் 2வில் இருப்பாங்க. ஸோ ஆப்போனன்ட் டீமில் பேட்டிங் செக்ஷனில் யாருமே இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் வீடியோ ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் ஏபியை பிட் பண்ணும்போது ஜே ஆண்ட்ரியூ மட்டும் இருப்பாங்க. ஸோ இந்த 2ல் இருக்கக்கூடிய இந்த ஒரு பிளேயர், ஏதாவது ஒரு பிளேயர் கம்பல்சரி ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். இதுதான் லாஸ்ட்டு மேட்ச்சில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுத்த விஷயம். ஸோ அது அப்படியே உங்களுக்கு உள்வாங்கி நடந்துருந்தது. ஓகேங்களா? அதில் தான் ரோட் அண்ட் சேஸ் உள்ளே வர்ற மாதிரி இருந்த விஷயம் இதெல்லாமே நடந்திருக்கும். ஸோ அதுபோல் இந்த இடத்துல ஒரு ஹிடன் பிக்காக பொல்லார்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஒரு இடத்துல. அதே மாதிரி அல்லது ஜே ஆண்ட்ரியூ யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் 10 பிளேயரை ஃபிட் பண்ணிட்டீங்க. எந்த டீமுக்கு ஃபேவராக கொண்டு போகிறீங்களோ அந்த பிளேயர்ஸை நீங்கள் இந்த இடத்துல இன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ டேபிள் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது புரிஞ்சிட்டிங்களா? ஓகே, இப்போ இதில் இருந்து ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்துக்கலாம். ஸோ லோ பிக்ஸில் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் அப்படிங்கும்போது பவுலர்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இப்போது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மேட்சஸில் பேட்டர்ஸ் பவுலிங் பண்ணுறது, ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பவுலர்ஸ் பவுலிங் பண்ணுறது, இந்த விஷயம் நடக்கிறதுனால பவுலிங் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸில் இருக்கிறவங்கள நம்ம அந்த பிளேயர்ஸை பிக் பண்ணுறோம். ஸோ அதுக்கு சில அதாவது சுருக்கப்பட்ட ஒரு மெத்தேடாக இந்த விஷயத்த சொல்கிறோம். இப்போ டீஹின்ஸு, அதே மாதிரி எட்வர்ட்ஸு, கிரண் பொல்லார்டு 3 பேருமே உங்களுக்கு லோ பிக் தான். மேபி ஃபஸ்ட் பேட்டிங் ஆப்ஷனுங்கும் போது பொல்லார்டு எடுக்கலாம். ஸோ இங்கே பவுலிங் ஆப்ஷனில் எட்வர்டு பவுலிங்காக எந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அவருக்கான வாய்ப்பு இந்த கிரவுண்டுக்கு தருவாங்களா அப்படிங்கிறத மாதிரி பார்த்துட்டு நீங்கள் இவரை பிக் பண்ணலாம். டீஹின்ஸ் ஆகட்டும், எட்வர்ட் ஆகட்டும், பொல்லார்ட் ஆகட்டும். இதிலிருந்து 2 பிளேயர் அப்படின்னு வரக்கூட வாய்ப்பு இருக்கலாம். பட் நம்ம மினிமம் பாசிபிலிட்டி அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கோம். இந்த மெத்தடில் டீம் மேக் பண்ணும்போது உங்களுக்கு 4 லோ பிக் கம்பல்சரி உள்ளே வந்துடும். 4 லோ பிக் பிளேயர்ஸ் உள்ளே வந்துடுவாங்க. ப்ளஸ் 7 ஹை பிக் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் ரொட்டேஷன் கரெக்டாக பண்ண பழகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 9லேருந்து 10 டிடி வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, இப்போது கேப்டன் ஆப்ஷன்ஸ் எந்தெந்த கேட்டகரி வைஸாக நம்ம சொல்லிடலாம். ஸோ அது கொஞ்சம் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த விஷயம் ஆன் டைமில் மற்ற பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகும்போது சின்னதாக சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ அமீர் ஆகட்டும், ஜே ஆண்ட்ரியூ ஆகட்டும். ஸோ 51% ஜே ஆண்ட்ரியூ,
52%. ஸோ இவங்கெல்லாம் இந்த பர்சன்ட்டில் இருக்கிற ஒரு அமைப்பை வச்சு இப்போதைக்கு இங்கே கேப்டன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன் டைமில் மாறும்போது இந்த விஷயம் மாறும். ஸோ இன்றைக்கி கூட நம்ம வந்து விக்கெட் கீப்பிங் பேட்டர் இங்கே தான் கேப்டன் ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணி அதில் தான் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, பேட்டிங்கில். பட் ஆப்போசிட் சைடில் கொடுத்துருந்தோம். இங்கே இவன் லூயிஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். விக்கெட் கீப்பிங் பொறுத்தளவுக்கு குர்பாஸையும் ஃப்ளெக்சரையும் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் சின்ன மிஸ்டேக், ஹெட்மயர் உள்ளே வந்துட்டார் கேப்டனாக. ஓகேங்களா, ஸோ எந்த கேட்டகரி அப்படிங்கிறத பொறுத்து நான் உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் அதர் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸையும் யூஸ் பண்ணுவீங்க. அது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். டேபிள் பிரிச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த முடிஞ்ச மேட்ச்சுக்கு செக் பண்ணுங்கள். இவன் லூயிஸ், ஹெட்மயர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நான் லூயிஸுக்கு கொடுத்துட்டேன். ஸோ அந்த இடத்துல ஹெட்மயருக்கு கொடுத்துருக்கும்போது கரெக்டான கேப்டன் வர வாய்ப்பு இருக்கும். அதே போல் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் குர்பாஸுக்கு விசி, சாய்ஹோப்புக்கு விசி இப்படின்னு கொடுத்துருக்குறோம். அந்த இடத்துல ஃப்ளெக்சர் யூஸ் பண்ணியிருந்தால் கரெக்டான கேப்டன் விசி அமைஞ்சிருக்கும். ஸோ அதுதான், அவ்வளோதான் விஷயம். சரி, ஓகே. இந்த மேட்ச்சுக்கு இப்போ இருக்கிற பர்சன்டேஜ் அடிப்படையில் இது வந்து நான் டெலிகிராமில் கண்டிப்பாக தருவேன். இன்னும் இந்த சீரீஸ் முடிகிறதுக்குள்ளே இதில் இருக்கிற சின்ன சின்ன மைனஸையும் கலைஞ்சிட்டு அடுத்த சீரீஸ்க்கு நம்ம ஃப்ரீயாக தர மாதிரி பார்க்குறேன். இப்போதைக்கு இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு கேப்டன் பாசிபிலிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரவுண்டர் அல்லது பேட்டர் அப்படிங்கிற அமைப்பில் இந்த மேட்ச்சுக்கான கேப்டன் பாசிபிலிட்டி இப்போ வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் டேபிள் வைஸாக பிரித்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக 3 6 பேட்டர் இருக்காங்க இல்லையா டேபிள் 1ல், 2 டீம்லேயும் சேர்த்து. ஸோ அந்த பேட்டர்ஸும் ப்ளஸ் அந்த டேபிள் 1லேயே 4 ஆல்ரவுண்டர் இருப்பாங்க. இந்த 4 ஆல்ரவுண்டர் தான் கேப்டன் ஆப்ஷன். இதில் டிராப்டு பிளேயர்ஸான சில எஸ் பாரிஸ், ஜே கிரீவ்ஸ், ஸோ இவங்களையெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இவங்களை தவிர்த்து இருக்கிற பிளேயர்ஸை நீங்கள் கேப்டனாக தாராளமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்னும் கொஞ்சம் இது புரிஞ்சிடுச்சு அப்படின்னா டைரெக்டாக விஷயத்தை சொல்ல வந்துடுவோம். இன்னொரு 2 வீடியோவில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் டேபிள் எடுக்கிறது எப்படி அப்படின்ட்டு. அப்போ குயிக்கான வீடியோவை மாற்றிக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தவறாமல் எல்லோரும் டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேட்ச் வின்னர் ப்ரெடிக்ஷன் வேணும் அப்படிங்கிறவங்க டெலிகிராமில் தகவல் இருக்கும். அது மூலிமா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.